தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் போட்டி நம்பர் 83. ஐயா வணக்கம். வணக்கம் கௌதம். ரிவெஞ்ச் லோடிங்கா தொட்டிருக்காரு. பஸ்தமியா அவுட் ஆகியிருக்காரு வினய். குட் ஸ்டார்ட் ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸ். பாயிண்ட் லோடிங் ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸ். போன முறை ஹரியானாவுக்கு எதிராக லைட்டா ஒரு நம்பிக்கை கொடுத்ததுன்னா ஷஃபாகியோட ஆட்டம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். போனஸ் ட்ரை பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உருவறாரு. ஐயா பரவாயில்ல, ராகுல் செட்பால் வெளில வரணும். முதல் புள்ளி வந்திருக்குங்க. ராகுல் செட்பால் ரைட் கார்னர்ல புடிச்சு விட்டுருக்காரு. திரும்பி இன்னொரு பாயிண்ட்டுக்கு போனாரு. ஒண்ணுதான் வந்திருக்காங்க. பட் எனிவே நம்ம சைடுல டிஃபென்ஸ் அந்த முதல் பாயிண்டை எடுத்தாகணும். அது ஒன்னா நம்ம வினயா இல்ல சிவம் பட்டாரேவான்னு பார்க்கணும். எவ்வளவு வேகமா உள்ள ஏறி வந்து பாருங்க, ஜம்ப், சுலபமான ஜம்புங்க. அந்த கார்னர்ல எந்த விதமான ஒரு தடங்களுமே இல்லாம அழகா குதிச்சு போயிருக்காரு. மன்பிரீத்தோட பையன் கூட கை தட்டுறாரு. அங்க ஸ்டாண்ட்ஸ்ல இருக்காரு. சிவம் பட்டாரை பிடிக்க போனது சாஹில் குலியா. துள்ளி குதிச்சு புள்ளி எடுத்திருக்காருங்க. போனஸ்லயே நினைச்சிட்டு இருந்த கௌதம் இப்படி பாயிண்ட் எடுக்கிறாரு சிவம் பட்டாரை. ஆனா என்ன மாதிரி வேகம், விவேகமும் இருக்கு அவர்கிட்ட. எங்கற ஃபாஸ்ட் தொட்டிருக்காரா? எஸ், ஜெய்தீப்ப காலி பண்ணிருக்காரு ஷஃபாகி. இதுதான் தேவை. வண்டி வாங்கினா திருப்பி அடிக்கிறோம் பாருங்க. இந்த நம்பிக்கையில தான் நாங்க சொன்னோம் ஆரம்பத்துல, அந்த முயற்சி 100% நிச்சயம் அப்படின்னு இருக்கு. கௌதம் போன போட்டியில அழகா சொன்னீங்க. நாங்க அவங்களுக்கு டூ ஆர் டை. வினயும் உள்ள வரணும். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சுலபமா தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு லாபியில ஏறி இருக்காரு. பட் இல்லவே இல்லன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ரோனக்கு. ஓஹோ, ஆஷிஷ் அவுட் ஆயிருக்காருங்க. இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, வெரைட்டி அடிச்சிருக்காருங்க. இதுதாங்க வித்தியாசம். 5 டிஃபெண்டர்ஸ் களத்துல இருக்கிற போது அந்த டூஆர்ல நம்ம அவுட் ஆகணும். அவங்க பாயிண்ட் எடுக்கிறாங்க. மனசு சொல்றது அவ்வளவுதான். ஷஃபாகி வாய்ப்பில்ல. பேக் கோல். ராகுல் செட்பால் இந்த முறை விடமாட்ட யார் வந்தாலும் சொல்லி ஒரு தரமான பேக் கோல். கொஞ்சம் இடுப்ப காமிச்சாருங்க. ஓடி வந்து கப்புன்னு அமுக்கிட்டாரு. அப்புறம் அந்த ரைட் கவரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சார் சஞ்சய். லெஃப்ட்ல ஆஃப் கோர்ஸ் ஜெய்தீப் இருக்காரு. ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ரைடர். அவுட் டோட்டச் பண்ணிருக்காரு பஸ்தமியா. இப்போ ரஞ்சித் செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் போனோனே அந்த போனஸை போடணும். அந்த போனஸை பாக்குறது தான் தமிழ் தலைவாஸ் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்பா போனஸ் எதுக்கு தம்பி? ஜெய்தீப் தொட்டு வர இருக்கிறார் அண்ணன். போன வருஷம் மன்பிரீத்தோட ஹரியானா ஸ்டீலர்ஸ் விளையாண்டாரு சந்திரன் ரஞ்சித். முதல் பாயிண்ட் போன உடனே எடுத்திருக்காருங்க. டச் பாயிண்ட் ரஞ்சித்துக்கு. அந்த வெறி இருக்கும்ல. சிவம் பட்டாரே என்ன செய்ய முடியும்? 5 பேர் செம்ம. அதாவது என்ன பண்ணிருந்தாருன்னா, லாபி பக்கத்துல இருந்து ஒரே தாவல் நேர நிதேஷ் மேல தான் பாஞ்சாரு. அதாவது அவரு லெஃப்ட்ல டீப்பா போறாருல்ல, அங்க டாக்கிள் நடக்கணும். பாருங்க, டூஆரே நான் இறங்குறேன்ற அவரோட ரிஸ்க். ஏன்னா அவருக்கு அது அந்த இடத்துல நீங்க ஸ்கோர் பண்றீங்கன்றத சொல்றாங்க. பட் இந்த மாதிரி மாற்றதும் ஒரு பிரச்சனையா அமையுது. முடிச்சமா இல்ல 2 பாயிண்ட் விட்டுருக்கோம். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் என்ன பண்ணுவான்றது இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அவர் உள்ளுக்குள்ள அமைதியா வந்துட்டு எம்டியை மட்டும் போட்டுட்டு இருந்தாரு. 2 கார்னர் தூக்கி இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக்கான 2 புள்ளிகள் பெற்றிருக்காரு நவீன். எப்படி எடுத்தாரு? 2 கார்னர்ல இருந்து 2 பக்கமும் உள்ள வந்தாங்க. சோ க்ளோஸ் டு தி மிட் லைன். அந்த கார்னர்ல இருந்து அவர் எதுக்கு அட்டாக் பண்ணாரு? ஒரே சமயத்துல அட்டாக் பண்ணலாம் தான் பிரச்சனையா இருந்துச்சு. டூஆர்டேக்கு நான் போறேன்னு சொல்லிருக்காரு. 6 பேர். சோ டச்சுக்கு பதிலா போனஸுக்கு முயற்சி பண்ணலாம் ரஞ்சித். பண்றாரா? டூஆர்டே வந்து இன்னைக்கு நமக்கு நம்ம சாதகமா இல்லைங்க. ரஞ்சித்துக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்க இருந்து அந்த அட்டாக் வந்து நீங்க பார்க்கணும். டூஆர்டே நம்ம பக்கம் இல்ல இன்னைக்கு. நவீன் சூப்பர் டாக்கிள்கான முயற்சியில இறங்கலாம் தமிழ் தலைவாஸ். 1 இல்ல 2 புள்ளிகளை சம்பாதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவை. இந்த இடத்துல நீங்க எடுத்தாகணும். 13ல இருந்து 18 போறதுக்கு 2-2 தான் குதிச்சாகணும். டைம் நம்ம பக்கம் இல்ல. அட்டாக் பண்ண வேண்டாம் நின்னாங்கன்னா சிக்கல். அதாவது புதுசா உள்ள வந்த நிதின் இப்பதான் உள்ள வராரு. வந்து அவர் இனிஷியேட் பண்ண முதல் முயற்சி தோல்வியில நிக்குது. ஷெஃபாகி தான் லீட் ரைடரா இந்த விளையாடிக்கிட்டு இருக்காரு. தமிழ் தலைவாசுக்கு ஒரு நரேந்தர் கண்டோலா, சச்சின் இல்லாத காரணத்தினால இவரும் இல்ல அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். போனஸும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பவர் கேம் ஆடக்கூடியவருங்க. அங்கிருந்து திரும்பி வரும்போது அந்த வேகம் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க ஜெய்தீப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டாருன்னு. மல்டிபிள் பாயிண்ட் ரேட்ஸ் நம்ம எடுக்கணும். 1 பாயிண்ட் கூட நம்ம கொடுக்க கூடாது. இதே மாதிரிதான் அவங்கள டாக்கிள் பண்ணி ஆல் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் சிவம் பட்டாரே வெளியில, ஜெய்தீப் வெளியில. ரெண்டு முக்கியமான தலை. ரெண்டுத்துலயும் யார் இருந்தார்னா ஷஃபாகி. டச் எடுத்ததும் அவர்தான், டாக்கிள் போட்டதும் அவர்தான் இன் பொசிஷன்ல. தமிழ் தலைவாச புதிய முகங்கள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பரிச்சயமான முகங்கள் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இவருக்கு பேட் லக். சௌரவ் மேட்டுக்கு வெளியே போயாகணும். ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஒரு புள்ளி. ஷாட்லு வந்துட்டாரே. இப்போ என்னாச்சு? திருப்பி ஜெய்தீப் உள்ள வந்திருப்பார். அந்த பக்கம் 6 பேரா நிக்கறாங்க. அப்பப்பப்பா மல்டிபிள் பாயிண்ட்ஸ். பழைய தமிழ் தலைவாசோட தடயங்கள் இங்க தெரியுதுங்க எனக்கு. 6-5-4 3 பாயிண்ட் போனஸ் இல்லாம 3 டச் பாயிண்ட ஒரு ரைடருக்கு நீங்க கொடுக்குறீங்க. 3 points Haryana Steelers number 6 5 and 4 out. கொத்து கொத்தா பாயிண்ட் குடுக்குறீங்களே, என்ன பண்றது? ஷாட்லு 2 points. அதாவது ஒரு ரைடர் கூட கிடையாது. 66 out. Please. யாரு நமக்கு ரேடியோ டிஃபென்ஸ்ல உதவுனாங்களோ அவரை மேட் விட்டு வெளில அனுப்பிச்சிருக்காங்க. 2 ஆஹா, சந்திரன் ரஞ்சித்தும் வெளில போறாரு. ஆமாங்க, அந்த போனஸ் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஷாட்லு பர்சூட்ல வந்துட்டாரு. ஷெஃபாகி ட்ரை பண்ணாரு, சந்திரனால பிடிக்க முடியல, தூக்கிட்டு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள போனஸ் மட்டும் உள்ள போயிருக்கிறது அமீர் ஹுசைன் பஸ்தமி. போனஸ் கொடுப்பாங்க, டச் எடுத்தா இந்த மேட்ச் நம்ம கையிலங்க. லாஸ்ட் மேன் ரன்னிங். தமிழ் தலைவாசி பொறுத்த அளவுக்கு செம்மையான ஒரு டாக்கிள். மறுபடியும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இல்லைங்க, 3 புள்ளிகள் கிடைக்க போகுது. ஆல் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லீட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். தமிழ் தலைவாசிக்கு எந்த பதில்களும் கொடுக்கறதுக்கு கிடையாது. ஒரு யூனிட்டா அவங்க விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பினாமினல்ங்க ராகுல். 14 பாயிண்ட் எண்ணி முடிக்கிறதுக்கு நீங்க உள்ள நம்ம போச்சு. அதத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா, ஆமா. எனக்கு நான் தமிழ் தலைவாசி பல நாட்களுக்கு அப்புறம் பாக்குறேங்க. இவரு பாயிண்ட் எடுத்துட்டே இருக்காரு, போனஸ் பாயிண்ட்டும் கேக்குறாரு. Bonus plus 1 point. இப்ப 15 பாயிண்ட், 16 பாயிண்ட். இப்போ என் வயசு கரெக்டா என்னங்க பண்றது? இந்த ஒரு ரணகளத்திலையும் அப்படி சொல்லித்தான் மனசை தேத்தணும், ஆடியன்ஸை நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லாட்டி அவங்களுக்கு வலிக்காதாங்க. இது கொலாப்ஸுங்க. ஏன்னா Only 1 point Haryana Steelers. கேட்டதெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Team umpire, Haryana Steelers challenge bonus plus 2 points. Our decision no bonus, only 1 point. Please review. போனஸ் இங்க போட்டாரா? லைன் கட்டு. ஆனா தேய்ச்சிட்டு உள்ள போறத பாக்குறோம். கண்டிப்பா போனஸ் கிடையாது, அதுதான் எனக்கு தோணுது. இன்னொருத்தர் தொடாம வெளில போயிருந்தாருன்னா பாருங்க. Review unsuccessful, 1 point Haryana Steelers. Captain, no 3 more பாயிண்ட் reviews. கேட்டாங்க. Service இல்ல, over. உங்களுக்கு ஒரு ரிவ்யூ இல்ல. 1 பாயிண்ட் மட்டுமே. நிதேஷ் தான் வெளில போறாரு அந்த ட்ரை பண்ணதுக்காகன்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த ஆல் அவுட் ஆனது, அதுக்கப்புறம் அந்த ஒரு சூப்பர் ஹெட் விட்டதுன்னு சொல்லி இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா நிக்குது. 2 points number 8 and 15. வேர்வையில வழுக்கிருச்சுங்க. போனஸ் பிளஸ் ஒரு பாயிண்ட். ஐயோ இல்ல, போனஸ் இல்லங்க, 2 டச் பாயிண்ட் எடுத்திருக்காரு. பாருங்க, அடி வாயில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. யார் 2 பேர்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம ஷாட்லு, இன்னொன்னு சஞ்சய். இல்லங்க, ஒரு செகண்டரி ரைடரா பக்கபலமா இருக்கணும். இவர் வந்து பாஞ்சு டேக்கிளும் பண்றாரு, போய் ரேட் பாயிண்ட்டும் எடுக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அந்த செகண்டரி ரைடர் யாரு அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு சந்திரன் ரஞ்சித்தினுடைய பங்களிப்பு இருந்துச்சு, ஆனா போதுமா? அவர் மட்டும் எல்லாமே ட்ரை பண்ண முடியாதுல்ல. இப்ப டிஃபெண்டர்ஸ் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தீங்களா, அது எந்த கணக்குல சேர்த்துறது? யார் கணக்குல சேர்த்துறது சொல்லுங்க. முயற்சி பண்ணிருக்காரு இங்க, ஆனால் விசில் வந்துருச்சு. அதுக்குள்ள கால் மொத்தமா வெளில வந்துருச்சுன்னு சொல்றாரு. போராடிட்டு இருந்த ஒரே வீரர் இவர் தாங்க, ஷெஃபாகி. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜெர்சியை பிடிச்சி இழுத்தாங்கன்னு இவர் கேட்கறாங்க. விசில் வந்துருச்சு அதுக்குள்ள. Do or die raid ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு, அதனால பாயிண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம். போனஸ் லைன் ஆக்டிவா இருக்கு. வினய் போனஸ்க்கு மட்டும் போக மாட்டாரு, ஒரு டச் பாயிண்ட்டும் ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா மல்டிபிள் ரேட் பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. கிடையாது, உங்களுக்கு மேட்டை விட்டு வெளில போங்க, ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. லெஃப்ட் வந்து ஒரு போனஸ் ட்ரை பண்ணிட்டு போயலாம் நினைக்கிறதுக்குள்ள ஸ்லிப் ஆயிருச்சு. நிதேஷ் பாருங்க, அந்த ட்ரெயிலிங் லெக் அவங்க நிக்கல. நிதேஷுக்கு அந்த பாயிண்ட் வந்து சேரும். ஹைஃபை அவர் பேர்ல இப்ப எழுதலாம். ஒரு நம்பிக்கையா அந்த கார்னர்ல நிதேஷ் தெரியுறாரு. ஷெஃபாகி இந்த முறை சோலோவா? ஷாட்லு அவரோட வீரத்தை காட்டுறார். யாரு கிட்ட அப்படின்னு. 1 point. சோலோவா? அவர் நாட்டுக்காரர் தானே.
Iranian attacks another Iranian. நல்லாவே தெரியுமே அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ரீடிங் ஸ்டைல். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாரு அப்படின்னு நினைச்சீங்களா? ஷார்ட்லுங்க. பட் மற்ற டீம் வந்து முழுமையா ஒரு அணியா விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு செம ஜம்புங்க. ஓய்யோ, Only 1 point. பிரில்லியண்டா எடுத்தாரு அந்த பாயிண்ட் விஷால் தாட்டே. 1 மொயின் point. ஷபாகி தான் அதை Haryana டேக்கிள் Steelers. பண்ணலான்னு பார்த்தாரு, அது நடக்கல. அவர் மேல தான் ஒரு லயன் ஜம்பை போட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. பவன் சராவத்தை பார்த்திருக்கீங்களா? எக்ஸ்ட்ராவா இதே மாதிரி தான் நானும் பண்றேன்னு சொல்லி விஷால் தட்டே ஒரு ஜம்ப் அங்க. நான் பச்சை குதிரைங்க அப்பா. அவங்க 10 மணிக்கணும், நாம 10 அவங்க 13 பாயிண்ட். ஆன ரெய்ட்ல அவங்க 21 புள்ளிகள், நாம 13. ஆல் அவுட்டுகள் எல்லாமே இப்போதைக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. எப்பா தொடுலப்பா, இன்னும் தொட்டாரா? பரவாயில்ல. ராகுல் செத்பால் மட்டுமா இன்னொருத்தரையும் தொட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 44, அதாவது நவீன் காலை வெளில வச்சிட்டாருன்ற மாதிரி இங்க தெரியுது. ப்ளூலியோ அவரோட கால் நிக்கிறத பாக்குறோம். ராகுல் செத்பால் இழுத்துட்டு போனாரு. ஷபாகி தொட்டா 1 point. பதப்புறோம். Tamil Talaiwas. Number 7 out. அச்சுக்கு அப்புறம் காலை வச்சாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஹரியானா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்காக இப்போதைக்கு என் பசங்க எல்லாத்தையும் உள்ள அனுப்புறேன், பாயிண்டோட வர்றாங்க பாருங்க. மன்பிரீத் சொல்லி பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காரு. Haryana Steelers. சன்ஸ்கார் மிஸ்ராவுக்கு 2 பாயிண்ட். அதாவது பாவனா இவங்க எல்லாம் பெஞ்ச்ல இருந்தவங்க, நீங்க அவங்கள டேக்கிள் பண்றது தான் அழகு. நீங்க அவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுக்குறீங்க. அவன் நமக்கு அது அனாவசியம். அப்பா ஓடி காட்டுறாருப்பா. ஷபாகியோட முயற்சி தான் இப்போதைக்கு பாயிண்ட்ஸா மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்த 2 பாயிண்ட் 2 points. Tamil Talaiwas. அங்க Number 15, 44 மேட்சும் out. இந்த ஒரு ரெய்டோட முடிவுக்கு வருது. இந்த ஒரு போட்டி தமிழ் தலைவாஸ் இழக்கிறாங்க. Match over. அண்ட் தமிழ் தலைவாஸ் 30-42ன்ற அந்த ஒரு இறுதி ஸ்கோர் லைன் பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தோம். அது 12 ஒரு 3 மடங்குக்கு போயிருக்குன்றதா கொஞ்சம் வருத்தமான விஷயம்.